ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் பேப்பர் செஷன். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 25. ஸோ ஏப்ரல் 25ல் என்ன டே அப்படின்னா வேர்ல்டு மலேரியா டே. வேர்ல்டு மலேரியா டே இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இந்த டே ரீட் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். மலேரியா டிசீஸ் அதிகமாக பரவுச்சு. இதனால் மக்கள் அதிகமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்து போனாங்க. ஸோ இதுக்காக வேக்சின் கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய பூஸ்டப்பாகவே நம்ம மக்கள் தொகை, அதாவது நம்ம நாட்டுக்கே, நம்ம நாடுன்னு இல்லை உலகத்துக்கே ஒரு பெரிய பூஸ்டப்பாகவே இருந்துச்சு. ஸோ வேர்ல்டு மலேரியா டே ஏப்ரல் 25 அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்க, யார் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் அப்சர்வ் பண்ணா அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரி இருக்காங்களே, அவங்க தான் 2001லேயே இந்த மாதிரி வேர்ல்டு மலேரியா டேனா அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் உலக லெவலில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்களே, ஸோ அவங்க அங்கீகரித்து எப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து இதை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2008 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வேர்ல்டு மலேரியா டே அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 2023 இந்த வருஷத்துக்கான இதோட தீம் என்ன, இப்போ 23. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா டைம் டு டெலிவர் zero malaria. Time to deliver zero malaria. Invest, innovate, implement. Invest, innovate, implement. ஸோ இதெல்லாமே சேர்ந்தா என்ன அப்படின்னா 2023க்கான வேர்ல்டு மலேரியா டேவோட தீம் என்ன அப்படின்னா டைம் டு டெலிவர் ஜீரோ மலேரியா, இன்வெஸ்ட், இனோவேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட். இதுதான். சரியா? ஸோ இப்போ நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குது பார்ப்போம். ஸோ இங்கே வாங்களேன், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். இந்தியா பிரேசஸ் டு எவாக்குவேட் நேஷனல்ஸ் ஃப்ரம் தி சூடான். அதாவது என்ன அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் சூடானில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா எவாக்குவேட் பண்ணணும். எதுக்காக எவாக்குவேட் பண்ணுறாங்க, காப்பாற்றுறாங்க, ரெஸ்கியூ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அங்கே உள்நாட்டு போர் நடக்குது இல்லையா, சூடானில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ராணுவ ஆட்சி நடக்குது. நம்ம எடிட்டோரியல்லே பார்த்தோம். சூடானில் என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே ராணுவ ஆட்சி நடக்குது, அங்கே ரொம்பவே வைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ உள்நாட்டிலேயே நிறைய போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம இந்திய மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது யாரோட கடமை, நம்ம இந்திய நாட்டோட கடமை இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா பிரேசஸ் டு எவாக்குவேட் நேஷனல்ஸ் ஃப்ரம் சூடான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேம், இவங்களை எவாக்குவேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கான ஆப்ரேஷனோட மிஷன் பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறதா இதோட நேம். சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அப்படின்னா டு ரெஸ்கியூ தி 3000 ஸ்டாண்டர்ட் இந்தியன்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தடுக்கப்பட்ட, அதாவது என்ன பண்ணுவாங்க, அங்கே மாட்டிக்கிட்ட இந்தியர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்க எத்தனை கவுண்ட் இருக்காங்க அப்படின்னா 3000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணணும். ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் காவேரி அப்படிங்கிறது அதோட நேமாக இருக்குது. 500 ஆஃப் தெம் ஹேவ் ரீச்டு போர்ட் சூடான். அதாவது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அந்த 3000ல் 500 பீப்புள் தாங்களாவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போர்ட்னா என்னது, துறைமுகம், கடற்கரை அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாங்களாவே ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா, ஜெய்சங்கர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க ஏன் போர்ட்டுக்கு ரீச் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அவங்கள ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வழி. ஒன்று வான்வெளி பண்ணணும். வான்வெளி அப்படின்னா என்னது, ஏரோப்ளைன் மூலமாக, ஸோ ஏர்கிராஃப்ட் மூலமாக பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னா கடல் வழி பண்ணுறது, அந்த கப்பல் வழியாக பண்ணுவாங்கல்ல. ஸோ இந்த ரெண்டு வழி தான் என்ன பண்ணுவாங்க, எவாக்குவேட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதில் 500 பீப்புள் போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்கள இது பண்ணுறதுக்கு என்ன ஷிப் வருது அப்படின்னா INS சுமேதா அப்படிங்கிற ஷிப் மூலமாக அவங்கள என்ன பண்ண போர்ட்டில் உள்ள மக்கள், போர்ட்டு மூலமாக மக்களை ரெஸ்கியூ பண்றாங்க. ஏர்கிராஃப்ட் மூலமா பண்றது பாருங்களேன். 2C-130J ஹெவி லிஃப்ட் ஏர்கிராஃப்ட், அந்த ரெண்டு ஹெவி லிஃப்ட் ஏர்கிராஃப்ட் சொல்றாங்க. C-130J அப்படிங்கிற ரெண்டு ஏர்கிராஃப்ட், ஹெவி லிஃப்ட்னா நிறைய மக்களை ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட். சரியா? ஸோ அது மூலமா இது பண்றாங்க. சரியா? அண்ட் நேவல் ஷிப் ஆன் ஸ்டாண்ட் பை ஃபார் த மிஷன். அதான் என்ன மிஷன், என்ன ஏர்கிராஃப்ட்னு தெரியணும், அதே மாதிரி என்ன கப்பல்னு தெரியணும். சரியா? ஸோ INS சுமேதா அப்படிங்கிற கப்பல், அப்புறம் ஏர்கிராஃப்டோட நேம் என்ன அப்படின்னா C-130J அப்படிங்கிற ரெண்டு இது. சரியா? ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷனோட பேர் என்ன அப்படின்னா என்னது, ஆப்ரேஷன் காவேரி. எந்த கண்ட்ரி அப்படின்னா சூடான். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அடுத்த நியூஸ்,
அடுத்த எடிட்டோரியல் தான். சரி, டேரக்டா இப்போ எடிட்டோரியல்ல போறோம். ஸோ எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்க, வார்லெஸ் பஞ்சாப் கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாப்ல வந்து என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஸோ அதை பத்தி தான் பேசுறாங்க. வார்லெஸ் பஞ்சாப், the center and the state must guard against the revival of separatism. இது வந்து என்ன, அது வந்து என்ன அப்படின்னா, ஸோ அங்க வந்து யாரு அப்படின்னா நேம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அம்ரித் பால் சிங் அப்படிங்கிறவங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கைது பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு நியூஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் கேஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த அம்ரித் பால் சிங் இருக்காங்களே, ஸோ இவங்க வந்து என்ன இது பண்றாங்க, டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, சீக்கியர்கள் பஞ்சாப்ல வந்து சீக் பீப்புள்ஸ் அதிகமா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தனி நேஷனல்ஸ் வேணும், எங்களுக்கு தனி நேஷனல், அதுதான் சொல்றாங்க, செப்பரேட் நேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சீக்குக்கு மட்டும் செப்பரேட் நேஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நிறைய கலவரங்கள் நடக்குது. ஸோ அங்கே வந்து வயலண்ட் அதிகமாகுது, சட்டம் ஒழுங்கு நிறைய பாதிக்கப்படுது பஞ்சாப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு கேஸும் பஞ்சாப்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ பஞ்சாப்ங்கிறது பாகிஸ்தானுக்கும் அந்த நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறது தான். ஸோ இதனால ஈஸியாக டெரர் அட்டாக்குமே ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே நிறையவே வயலண்டான ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது. அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் தி பஞ்சாப் இஸ் ஆன் த பார்டர் வித் பாகிஸ்தான் கூட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா, இந்த கேம்பெயின் ஃபார் கலிஸ்தான், ப்ரோ கலிஸ்தான் இஸ் ஆக்டிவ் அமங் தி சீக் டயாஸ்பரா டூ. அதாவது சீக் டயாஸ்பரா அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம இந்திய மக்கள் அந்த பஞ்சாப்ல உள்ள பீப்புள்ஸ்க்கு வந்து ப்ரோ கலிஸ்தான் அதோட இது அந்த கொடுத்துருக்காங்களா, அந்த கேம்பெயின், அந்த ப்ரோ கலிஸ்தாவோட தாட் அதிகமாக, ப்ரோ கலிஸ்தான் இருக்குல்ல, அந்த கேஸை பற்றின ஒரு வலுவான ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஓகே. பட் இந்தியன் டயாஸ்பரா வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. டயாஸ்பரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்குமே அதே நம்பிக்கை, அந்த ப்ரோ கலிஸ்தான், அந்த கலிஸ்தான் மேலே எவ்வளோ நம்பிக்கை, அந்த அவங்களுடைய எண்ணங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை. சரியா, ப்ரோ கலிஸ்தான் இது பண்ணும், அவங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க. சரியா, ஸோ அது வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, த்ரோதி இன்ஸ்டிகேட்டர், அதாவது இன்ஸ்டிகேட்டர்னா என்ன, தூண்டுதல். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சீக்கிய மதத்தவர்களுக்கு தனி நேஷன் வேணும் அப்படின்னு தூண்டி விடுறாருல. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை நம்ம கைது பண்ணாலுமே, அதாவது என்ன அப்படின்னா, இவரை வந்து அந்த போலீஸ் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருந்தாலுமே அங்கே வயலண்ட் ஆக்டிவிட்டி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டா இவங்க வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இவங்க அரெஸ்ட் பண்ணாலும் பஞ்சாப்ல வயலண்ட் அதிகமாக தான் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களை வந்து அந்த ஸ்டேட்டை வந்து தள்ளி வேற ஒரு ஸ்டேட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயில் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன, இது வந்து கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பஞ்சாப்ல இப்போ என்ன கட்சி நடந்துட்டு இருக்கு, என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்களே அவங்களும். ஸோ பிஜேபி வந்து செகண்ட் எதிர்கட்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து மீன்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி அந்த மாநிலத்தில் வந்து அமைதி கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்டர் த பாரதிய ஜனதா பார்ட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆளுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் யார், பஞ்சாபோட அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் அசம்பிளி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு. சரி, இவங்க ரெண்டு பேருமே எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ்லி டு கெட் தேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன் வந்து க்ளோஸா ஒர்க் பண்ணணும், க்ளோஸ் டுகெதரா ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பொலிட்டிக்கல் மெசேஜிங் கரெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் டு கீப் தி பஞ்சாப் வந்து எப்படி இது உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டா உருவாக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அதுதான் எனக்கு கன்க்ளூஷன்ல இருந்தது. சரியா, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் எடிட்டோரியலில் இம்பார்ட்டன்ட். சரியா, ஸோ பேட்டிங் ஃபார் பாரோயர்ஸ் இருக்கா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து கடன், இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று கடன் கொடுக்குறவங்க, இன்னொன்று கடன் வாங்குறவங்க, ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ கடன் கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செட்டன் அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி எல்லாம் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. ஸோ கடன் வாங்குறவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள, சரியா, இந்த இத்தனை மாசத்துக்கு இவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க, இந்த டைமுக்குள்ள வந்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டன் இதெல்லாம் இருக்கும். சரியா, ஸோ இது வந்து இப்போ என்ன, இப்போ இந்த சர்க்குலர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ கடன் வாங்குவாங்க இல்லையா, ஸோ கடன் ஆளி, அவங்க தான் கடன் ஆளி. கடன் வாங்குறவங்க வந்து கரெக்டான டைமுக்கு கடன் கொடுக்கல, அதாவது சரியான டைமுக்கு வந்து கடன் கொடுக்காம இருக்கிறதோ, இல்லை அப்படின்னா கடனை செலுத்த முடியாத நிலையில இருப்பாங்கல்ல, கடனே இப்போதைக்கு என்னால் காசே கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, காசே இல்லை, கடன் கொடுக்க முடியலை, அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மீது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபராத இது மாதிரி வட்டி வீதம் மாதிரி கொடுப்பாங்க. சரியா, ஸோ ஏற்கனவே அவங்க வாங்கின அசல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவே இதாகிட்டு இருக்கும். இவங்க லேட்டாக தர்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட் போடுவாங்க. சரியா, ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அசல் கூட சேர்ந்து ரொம்ப ஒரு பெரிய தொகையா வந்துருது. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களால அந்த கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க
அவங்களால திருப்பி செலுத்த முடியாது, இன்னும் அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்க்குலர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துட்டு வந்த பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அபராத தொகை போடுறது எதுக்காக அப்படின்னா, இப்போ கடன் வாங்குறவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு அபராத தொகை வேற இருக்குது, ஸோ நம்ம வந்து சீக்கிரமா கடனை அடைச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கடன் தொகையை வந்து அபராத தொகையை வந்து போடுறதுக்கு வந்து அனுமதிச்சிருக்காங்க. பட் போக போக நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த அபராத தொகை மூலமா அதிகமாக லாபம் அடைஞ்சது பயனடைஞ்சது யாரு அப்படின்னா அந்த கடன் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அனலைஸ் பண்ணதான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த அபராத தொகை வந்து நிப்பாட்டவும் முடியலை. ஸோ இந்த டைமுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கடன் செலுத்த முடியலைன்னா அபராத தொகையை வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக வாங்கணுமா, அசல் தனியாக வாங்கணும், வட்டி அந்த அசலுக்கான வட்டியை தனியாக வாங்கிடணும், ஃபைன் அமௌண்ட் தனியாக வாங்கணும். இந்த அசலோட சேர்ந்து அந்த ஃபைன் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே அந்த கடன் வாங்கினவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடாது. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா பழைய நிலைமைக்கு திரும்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷனில் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே இந்த நியூஸில் இருக்குது. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் தான். ஸோ இது நேற்றே நம்ம பார்த்தது தான், இந்தியா சைனா ஹோல்டு ஃப்ராங்க் அண்டு இன்டெப்த் டாக். இது வந்து என்ன அப்படின்னா நேற்று பார்த்தோம்ல ஈஸ்டர்ன் லடாக்ல நடந்த அந்த பார்டர் இஷ்யூ 2020 இந்த பார்டர் இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. போத் இந்தியா சரி அண்ட் சைனா ரெண்டு இதுலையுமே உள்ள மிலிட்ரி கமாண்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹையர் மிலிட்ரி, அதாவது ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற மிலிட்ரி கமாண்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து டெப்த்தாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தது தான் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டோரி தான் இருக்கும். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 crore people have tuned into மான் கி பாத் ஸ்டடி. இது வந்து என்ன அப்படின்னா அதாவது 100வது எடிஷன், அதாவது மான் கி பாத்தோட 100th எடிஷன் வந்து நடந்திருக்கு. சரியா? அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா April 30 தான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? April 30 தான் நடக்க போகுது. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து அனலைஸ் பண்ணதில் எத்தனை பீப்புள் வந்து அதில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அது இது பண்ணியிருக்காங்க, ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 100 கோடி பீப்புள் ஹாவ் டியூன்டு இன்டு மான் கி பாத் ஸ்டடி. அதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட மந்த்லி ப்ரோக்ராம், அது மாசம் நடக்கும் போல மந்த்லி ப்ரோக்ராம் மான் கி பாத் ஹேஸ் ரீச்டு மோர் தென் 100. அது யார் எவ்வளோ பீப்புள் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 100 crore பீப்புள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா மோர் தென் 100 crore பீப்புள் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து யார் அனலைஸ் பண்ணி எடுத்தா அப்படின்னா ஸ்டடி கமிஷன் பை பிரசர் பாரதி இருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய பார்லிமெண்டோட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பொது ஒளிபரப்பு சேனல் தான் என்ன அப்படின்னா பிரசர் பாரதி. ஸோ அதில் தான் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்கீமோ ஏதாவது இது வந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதில் தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டடி யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஸ்டடி பண்ணது யார் அப்படின்னா பிரசர் பாரதி அண்ட் கண்டக்டட் பை தி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரோட்டக் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டடி அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? Man Ki Baat gained popularity owing to the communication style of the PM finds IIM Rohtak study. அந்த IIM Rohtak இருக்காங்களே அவங்க ஸ்டடி பண்ணது என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட அந்த பேசுகிற விதம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலமாக நிறைய மக்கள் வந்து கவர்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த அவங்களுக்கு கொடுக்குற அந்த வேல்யூவான பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் கொடுக்குற அந்த வேல்யூவான பாயிண்ட் மோர் தென் 100 crore people வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்து பாருங்களேன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம பேங்கிங் நியூஸ் தான் அதிகமாக பார்ப்போம். ஸோ இது வந்து EPFO எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த ஒரு நியூஸ் வந்து ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். பாருங்களேன், EPFO அலாட்ஸ் எ மந்த் டு செக் ஜாயின்ட் ஆப்ஷன் ஃபார் ஹையர் பென்ஷன். இந்த மாதிரி EPFO ரிலேட்டடாக வர்ற எல்லா நியூஸுமே நீங்கள் வந்து படிங்க, EPFO எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, EPFO அலாட்ஸ் எ மந்த், அதாவது ஒரு மந்த் கொடுத்துருக்காங்க டு செக் எதுக்காக ஜாயின்ட் ஆப்ஷன் ஃபார் ஹையர் பென்ஷன். இது வந்து என்ன அப்படின்னா அது சொன்னதுதான் ஹையர் பென்ஷன் வாங்குறதுக்கு எம்ப்ளாயர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயி இருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸ்னா யாரும் முதலாளி, எம்ப்ளாயி அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க. சரியா? ஸோ அப்போ தொழிலாளி. சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஜாயின் ஆப்ஷன் இது இருக்கா அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க 1 month வந்து அதாவது டைம் கொடுத்துருக்காங்க. சரி, யார் கொடுத்துருக்கா, EPFO கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஓவராலாக இப்போ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்த கேசஸ் அதாவது அந்த எக்ஸாமின் பண்ணும்போது இந்த கேசஸ் பாருங்களேன், வேர் த ஃபீல்ட் ஆஃபீஸ் டீடைல் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் டீடைல் மேட்ச், அதாவது ஃபீல்டு ஆஃபீஸோட அவங்க இருந்த ஆஃபீஸோட ஃபீல்டு ஆஃபீஸோட டீட்டெயில்ஸும் அந்த எம்ப்ளாயர் இருப்பாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா யார் வந்து இது பண்ணுவா, இந்த டியூஸ் வில் பி கால்குலேட்டட் அண்ட்
calculated and an order will be passed by assistant provident fund commissioner இருக்காங்களே ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா கால்குலேட் பண்ணி அந்த டியூஸை கால்குலேட் பண்ணி கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இப்போ இந்த கேசஸ் வேர் there is a mismatch அதாவது அந்த ஃபீல்டு எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஃபீல்டு ஆஃபீஸோட டீட்டெயில்ஸும் சரி அந்த எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸும் சரி மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்து அந்த எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுவாங்களா கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது போக மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது அப்படின்னா இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கம்ப்ளீட் அதாவது நீங்கள் கொடுக்குற அந்த ஹை பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல அந்த இன்ஃபர்மேஷன் நாட் கம்ப்ளீட்டாக இருக்குது இல்லை தப்பாக எரேனிஷாக இருக்குது எரராக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ரிஜினல் ஆஃபீஸ் வில் சீக் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயர்ஸ் அந்த எம்ப்ளாயர்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க ரிஜினல் ஆஃபீஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணி கால்குலேட் அவங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி இது கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க சரியா ஸோ ரிஜினல் ஆஃபீஸ் வில் சீக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த எம்ப்ளாயர்ஸ் அண்டர் த இன்டிமேஷன் அந்த எம்ப்ளாய்க்கு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு இன்டிமேஷன் மாதிரி கொடுத்து எம்ப்ளாயர்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்களாம் ஸோ அதான் கொடுத்துருக்காங்க இது போக மட்டும் இல்லாமல் ஏதாவது கிரிவலன்ஸ் லெட்டர்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றின ஏதாவது இருக்குல்ல ஸோ அதை சொல்கிறதுக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் என்னது இபிஎஃப்ஓ கொடுத்த ஒரு நியூஸ் ஸோ அடுத்து போகலாமா ஸோ அடுத்த நியூஸ் என்ன இருக்குது பார்ப்போம் ஸோ அடுத்து பிஸ்னஸ் நியூஸ் பாருங்களேன் அதானி போர்ட்ஸ் பிகின்ஸ் 130 million bond buyback in a debt reject இது வந்து என்ன அப்படின்னா debt buyback வாங்குறது பேக் திரும்ப வாங்கியிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா டெப்டானது கடன் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை அதானி போர்ட் இருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து இந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதானியோட இது வந்து டோட்டல் ஷேர் வந்து டோட்டலாக ரொம்பவே சரிஞ்சிச்சு கீழே போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக திரும்ப வாங்குறது யார் திரும்ப வாங்குறாங்க எதை வாங்குறாங்க அதானி போர்ட் இருக்குல்ல ஸோ அதை வாங்கியிருக்காங்க ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதானி போர்ட் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆன் மண்டே ஸ்டார்டட் இஸ் ஃபர்ஸ்ட் டெப்ட் பைபேக் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னா டெப்ட் பைபேக் ப்ரோக்ராம் நடந்திருக்கு சின்ஸ் த காங்க்ளோமரேட்னா என்ன குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சின்ஸ் த காங்க்ளோமரேட் வாஸ் டார்கெட்டட் பை யூஎஸ் ஆர்ட் செல்லர் இன் ஜனவரியில் யூஎஸ் ஆர்ட் செல்லர் இருக்காங்களே அந்த ஹிடன்பர்க் இருக்காங்களே அவங்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதாகுது அப்படிங்கிற மாதிரி பைபேக் ப்ரோக்ராம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ அமௌண்ட் நோட் பண்ணிக்கோங்க $130 million அப்படிங்கிறது சரியா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கம்பெனி வில் பி பையிங் பேக் $130 million ஆஃப் 2024 மெச்சூரிட்டி டாலர் டினாமினேட்டர் இந்த பாண்டால வாங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பைபேக் இஸ் இன்டெண்டட் டு ரீஅஷூர் இன்வெஸ்டர் இது எதுக்காக அப்படின்னா அங்கே உள்ள இன்வெஸ்டர் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த அதானி போர்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி எந்த இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது ஸோ அதுக்கு வந்து ஒரு உறுதி அளிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது சரியா இந்த பைபேக் இஸ் இன்டெண்டட் டு ரீஅஷூர் த இன்வெஸ்டர் ஆஃப் தி கம்பெனிஸ் லிக்விடிட்டி பொசிஷன் அதானி ஷேர்ஸ் வேர் பமல்டட் இருக்கா பமல்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேமேஜ் ஆகி போகிறது சரியா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஸோ அதானி ஷேர்ஸ் வேர் பமல்டட் ஆஃப்டர் த ஹிடன்பர்க் அக்யூஸ்டு தி குரூப் ஆஃப் த அக்கௌண்டிங் ஃப்ராட் அதாவது ஹிடன்பர்க் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ராடுலான ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க சொன்னதுக்கப்புறம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனியோட ஷேர் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா பமல்டட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பமல்டட்னா என்னது டேமேஜ் ஆயிடுச்சு அதாவது கீழே போய் சரிஞ்சிச்சு ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து பாருங்க அதானி போர்ட்டோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செட் இட் ஹேட் ஸ்டார்டட் எ பைபேக் ப்ரோக்ராம் ஃபார் இட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3.375% 2000 அந்த பர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3.375% 2024 மெச்சூரிட்டி டாலர் டினாமினேட்டர் பாண்ட்ஸில் சரியா ஆஃப்டர் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் டெண்டர் ஆஃபர் இந்த டெண்டர் ஆஃபருக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கம்பெனி எக்ஸ்பர்ட் $520 million நோட்ஸ் டு ரீமெயின் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ இது வந்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ இதாகும் அப்படின்னா $520 million நோட்ஸ் வந்து இதாகலாம் அப்படிங்கிற மாதிரி ரீமெயின் அவுட்ஸ்டாண்டிங்காக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ அன்வர்சி 4th பிரான்ச்சா இன் பிரீஃப்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்களேன் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அன்வெல்ஸ் த 4th பிரான்ச் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அட் பிகேசி மும்பையில் பிகேசி அப்படிங்கிற பிளேஸில் எத்தனாவது பிரான்ச் 4th பிரான்ச் எதுக்காக அப்படின்னு பாருங்களேன் ஸோ இங்கே பாருங்க எஸ்பிஐயோட சேர்மன் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தினேஷ் குமார் காரா அவங்க ஸோ ஆன் மண்டே தட் த பேங்க்ஸ் நியூலி செட்டப் என்ன பண்ணிருக்காங்க ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் ஃபார் startups will provide and end-to-end support every stage of their journey கஸ்டமரோட every stage of their journey அவங்களோட எல்லா அந்த பயணத்திலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்களாம் ஸோ அந்த சப்போர்ட்டிவ் at each every stage of their journey from the formation of the entity till their IPO and FPO சொல்கிறாங்க சரியா ஸோ அதுக்கப்புறம் இது 4th 4வது பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரியா
நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பிட்காயின் குட் ஹிட் தி $1 lakh பை எண்ட் 2024 ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் அப்படிங்கிறது ஒரு பேங்க் சரியா. ஸோ இவங்க வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்காயின் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எது வரை ரீச் ஆகும் அப்படின்னா அதாவது $1 lakh வரை ரீச் ஆகும். எப்போ அப்படின்னா 2024 எண்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி. அதுதான் கொடுத்துருக்காங்க. அஸ் த யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ், இது எதனால இருக்கலாம் அப்படின்னா அந்த யூஎஸோட ரிசர்வ் பேங்க் யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் இருக்கு. யூஎஸோட சென்ட்ரல் பேங்க் யார் அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சரியா. ஸோ அந்த பேங்க் என்ன பண்ணிருக்காங்க, என்டிஎக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கிங் சைக்கிள், அவங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துற அந்த இதை வந்து அவங்க நிப்பானது அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா பிட்காயின் வந்து இவ்வளோ ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி. அண்ட் இம்ப்ரூவ் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி கிரிப்டோ மைனிங்ல ப்ராஃபிட்டபிள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஓஎம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்குல, ஸோ அதோட Q4 நெட் ப்ராஃபிட் மோர் தென் டபுள்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த விட டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா 840 crore சரி. 840 crore அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலா நெட் ரெவன்யூ நெட் இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ ரெண்டு இருக்கு. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்ட்ரெஸ்டால மட்டுமே நெட் எவ்வளோ வருது, ஓவராலா எவ்வளோ வருது அப்படின்னா 35.7%, அது வந்து 2187 crore வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெட் ரெவன்யூ எவ்வளோ வருது, டோட்டலா அந்த பேங்கோட ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 41%, 3009 crore கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்காங்களா, இண்டஸ்இண்ட் பேங்கோட குவார்டர் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அமௌண்ட்ல பார்த்தோம்னா 2043 crore ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஸ்போர்ட் நியூஸ் தான். ஸோ ஐபிஎல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கீழே இங்கே பாருங்களேன், இது என்ன நியூஸ் அப்படின்னு பாருங்க. இது ஒரு ஆபிச்சரி நியூஸ் தான். வெட்டரன் டிடி ஸ்டார் பாரத் பாஸ்ட் அவே, அதாவது இவங்க யார் அப்படின்னா டிடி, அவங்களோட நேம் பார்த்துக்கோங்க. ஸோ பாரத் இருக்காங்களே சரி, பர்ஹாட் கொடுத்துருக்காங்க சாரி, பாரத் கிடையாது பர்ஹாட் சரியா. வெட்டரன் டிடி ஸ்டார் பர்ஹாட் பாஸ்ட் அவே கொடுத்துருக்காங்க. இவங்களோட நேம் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அருண் சிங் பர்ஹாட், பிரான்ஸ் மெடல் வின்னர் அட் தி வேர்ல்டு வெட்டரன்ஸ் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு முன்னாடி விளாண்டதுல வின் பண்ணவங்க சரியா. ஸோ அவங்க வந்து இப்போ பாஸ்டவே ஆயிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணவங்க சரியா. ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் இருக்கும் இல்லையா, அதோட டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதோட பிரசிடென்ட் வந்து யாரு அப்படின்னா மேக்னா அக்லவாட் அப்படிங்கிறவங்க. அப்புறம் செக்ரட்டரியோட கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரி ஜெனரலோட நேம் என்ன அப்படின்னா கமலேஷ் மேத்தா. இவங்க ரெண்டு பேரும் அந்த என்ன இரங்கல் தெரிவிக்கிறாங்க சரி, ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கான எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.